மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் உண்மையாகவே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். திருத்தூதர் பணி 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சைப்ரஸ் தீவின் ஆட்சியாளர், அறிஞர், இருந்தாலும் அவர் கடவுளின் வார்த்தையை கேட்க விரும்பினார். எனவே பர்னபாவையும் பவுலையும் தம்மிடம் வரும்படி அழைக்கின்றார். மாதா தொலைக்காட்சி உங்கள் அனைவரையும் அழைக்கின்றது. அறிஞராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, கடவுளின் வார்த்தைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. கடவுளின் வார்த்தையை கேட்டு நிறைவான வாழ்வு வாழ மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 12வது ஞாயிற்றுக்கிழமையின் இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும் யோபு எவ்வாறு துன்புற்றார், எந்த தவறும் செய்யாமலேயே துன்புற்றார் என்று. கடவுளை நோக்கி அவர் முறையிடுகின்றார். கடைசியாக கடவுள் பேசுவதாக இன்றைய வாசக பகுதி அமைந்துள்ளது. அதன் பின்னணியை சற்று கூற கேட்போம். யோபு பக்திமான், நல்ல பணக்காரர், அதே நேரத்திலே சிறந்த விசுவாசி. அவருக்கு ஏராளமான துன்பங்கள் வந்தபோது கூட ஒருபோதும் ஆண்டவரை புறக்கணிக்காமல், இறைவனை புறக்கணிக்காமல் ஆண்டவரை பற்றி கொண்டவர். அவருடைய நண்பர்கள் எல்லாம் கூட தங்களுடைய வாத திறமையை பயன்படுத்தி நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று அவரை மறுதலிக்க தூண்டிய தருணங்களில் எல்லாம் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்தவர். அவரே கூட ஒரு சில இடங்களில் மனம் தளர்ந்து போய், ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்ந்தும் நீதியில் நிலைத்திருந்தும் துன்பப்பட வேண்டும், ஏன் துன்பப்பட வேண்டும், ஏன் நீதிமான் துன்பப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி அவருடைய மனங்களில் எழுகின்றது. அந்த போராட்ட சூழ்நிலையில் தான் இறைவன் குறுக்கீடு செய்கின்றார், அவருக்கு தெளிவை தருகின்றார், அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் இன்றைய இறைவார்த்தை பகுதியானது படம் பிடித்து காட்டுகின்றது. இந்த யோபு புத்தகத்தினுடைய இறுதி அதிகாரங்களில் 38 41 அதிகாரங்களிலே 2 சொற்பொழிவு இருக்கிறது. யோபு பல்வேறு விதமான கேள்விகளை ஆண்டவர் முன்பாக எழுப்புகிறார். அதற்கு இறைவன் விடை தருவதாக தந்தையர்கள் சொன்னார்கள். 2 சொற்பொழிவுகளை இறைவன் ஆற்றுகிறார். அதன் முதல் சொற்பொழிவினுடைய முதல் பகுதியாக இன்றைய முதல் வாசம் வருகிறது. அதுவும் அழகான ஒரு கவிதை பகுதி. அதன் மொழிபெயர்ப்பும் தமிழ் விவிலியத்திலே ரொம்ப அழகா செஞ்சிருக்கிறாங்க. அந்த கவித்துவமும் அந்த இயல்பு தன்மையும் துளியும் ஆறாமல் அழகாய் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் கடலும் கரையும் கர்ப்பப்பைக்கு அல்லது கருப்பைக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிற வார்த்தைகள் மனதை கவரக்கூடிய அழுத்தம் திருத்தமான ஒரு செய்தி தரக்கூடிய ஒரு பகுதியாக அமைகிறது. கடவுள் தனது வல்லமை தன்மையை இந்த பகுதியில் யோபுக்கு நினைவுபடுத்துவதாக அமைத்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. கருப்பை என்பது கடலாகவும், கரை என்பது அதை மூடுகின்ற கதவாகவும், கருப்பை உடைப்பெடுத்து பெருக்கெடுப்பது என்பது கடல் பொங்குவதும் என்ற அழகான ஒரு ஓமை, கவித்துவம் மிகுந்த ஒரு பகுதி. ஆனாலும் இதில் சொல்லப்படுகின்ற செய்தி கடவுளுடைய வல்லமை. இந்த கவித்துவங்களுக்கு மையமாக வருகிறது கடவுளுடைய வல்லமை. அதிலும் ஒரு அழகான ஒரு ஓமை, மேகத்தை மேலாடையாக்கி பொதி துணிகளில் அதை பொதிந்து வைத்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. பீச்சுக்கெல்லாம் போகும்போது நம்ம கடலினுடைய அழகை கண்டு மட்டும் வியந்தோம். ஆனால் கடலுடைய வலிமையை நாம் பல சமயங்களிலே மறந்து விடுகிறோம். ஒரு விதத்திலே முரட்டுத்தனமான வலிமை, அளவிட முடியாத வலிமை. கடவுள் ஒரு பிறந்த குழந்தையை தாய் துணிகளிலே பொதிவது போல இந்த கடலையும் பொதிந்து கொள்ளும் அளவுக்கு வல்லமை உள்ளவர் என்பது போல இந்த இடத்துல மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. எல்லாம் கடவுளால் தான், கடவுளுக்கு உட்பட்டது தான். லாக்ட் பிஹைண்ட் பார்ஸ், ஆங்கிலத்தில் சொல்வது போல பூட்டி வச்சிருக்கிறாரு. எல்லாம் அவரால் முடியாது, எதுவும் கிடையாது. இந்த வசனத்திற்கு யோபு 38, 8, 9 வசனங்களுக்கு பின்னணியாக ஒரு திருப்பாடலையும் குறிப்பிட்டு சொல்லலாம். 104ஆம் திருப்பாடல் 6 முதல் 9 இறை வார்த்தைகள். அதுல பார்த்தோம்னாக்க
பூவுலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர், அது என்றும் அசைவுறாது. அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது, மலைகளுக்கு மேலாக நீர்த்திரள் நின்றது, நீவிர் கண்டிக்க அது விலகி ஓடியது. கடல் சாமி கண்டிக்கிறாராம், அது விலகி ஓடுதான். அந்த இதனுடைய இந்த தாக்கத்தை இந்த யோபு புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஒரு பெரிய அண்மை தொன்மை நாடுகள், ஏன்ஷியன் நியரஸ்ட் பேக்ரவுண்டும் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னாக்க, அண்மை தொன்மை கிழக்கு நாடுகள் கடல் எதிர்வினை சக்திகளின் உறைவிடமாக இருக்கிறது. அந்த தீய சக்திகளுக்கு உறைவிடமாக இருக்கிற அந்த இதை வெற்றி கொண்டால்தான் கடவுள் வல்லமையானவர் என்று சொல்லி அந்த நாட்டு மக்கள் நம்பினார்கள். பபிலோனிய கதைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மார்தூக் என்கிற கடவுள் தன்னை உயர்ந்த கடவுளாக காட்டுவதற்கு முன்பாக கடலில் இருக்கிற கடவுள்களை சண்டையிட்டு அவரை தோற்கடித்து வெற்றி பெற்ற பிறகே தன்னை முடிசூடா மன்னனாக, கடவுள்களுக்கெல்லாம் மேலான கடவுளாக தன்னை அறிக்கையிட்டார் என்று சொல்லி அந்த கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவிலியத்தில் சொல்லப்படுகிறது இந்த அல்ல. கடல் ஒரு சாதாரண படைப்பு பொருள், இறைவனுடைய வல்லமைக்கு கட்டுப்பட்ட ஒரு சக்தி என்பதை ஒரு மிக அழகாக நளினமாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் நிருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. எல்லாமே இறை திட்டத்தின்படி செயல்படுகின்றன. இப்போ இக்காலஜி பத்தி பேசுறோம். கடவுள் இயற்கைக்கு ஒரு 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 கட்டுப்பாட்டை கொடுத்திருக்கிறார், ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் ஒரு இணைப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை மனிதர்கள் தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது இயற்கையினுடைய சீற்றத்திற்கு உள்ளாகிறாங்க. இப்போ நம்முடைய செயல்பாடுகள் பல சூழ்நிலைகளில் இயற்கைக்கு விரோதமாக சென்று கொண்டிருக்கின்றன. மரத்தை வெட்டிட்டே இருக்கிறோம், மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. அதே போல மலைகளை எல்லாம் குடைந்து சமதளமாக்கி கொண்டிருக்கின்றோம். பூமியினுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் வறட்சி பெருகி கொண்டே போகின்றது, இன்னொரு பக்கம் பூகம்பமும் நிலநடுக்கமும் வரக்கூடிய வாய்ப்புகள் பெருகி கொண்டே போகின்றன. இது பூமியை மட்டுமல்ல, கடலையும் இயற்கை சார்ந்த பகுதிகள் அத்தனையும் பாதிக்கும். அதனாலதான் மழைக்காலங்களில் மழை பெய்யறது கிடையாது. இயற்கைக்கு புறம்பான நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. கடவுள் சூறாவளியிலிருந்து பேசுகிறார். இந்த சூறாவளி எதை குறிக்கிறது? கடவுளுடைய வல்லமையை குறிக்கிறது. அது முக்கியமான பகுதி. அதை நாம் உண்மையாகவே கருத்தில் கொள்ள வேண்டும். கடவுளுடைய வல்லமை ஒரு பக்கம். அடுத்தது, கடவுள் எதற்காக யோபிடம் பேசுகிறார்? யோபை இன்னும் மனம் தளரச் செய்து சாவுக்குட்படுத்த வேண்டும் என்றல்ல, யோபுவுக்கு உண்மையாகவே புரிந்து கொள்ளும் திறனை தந்து புது வாழ்வுக்கு யோபுவை அழைக்கிறார். யோபு புரிந்து கொள்கிறார். படைப்பை பற்றி உனக்கு தெரியாது, என்னுடைய வல்லமையை முழுவதுமாக தெரியாது, நீ இவ்வளவு புலம்புகிறாய் உண்மைதான். ஆனால் படைப்பை உற்றுப்பார், படைப்பின் சக்திகளை உற்றுப்பார், படைத்த என்னுடைய சக்தியை உற்றுப்பார். உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய கையில இருக்கிறது, எல்லாருடைய எதிர்காலமும் என்னுடைய கையில இருக்கிறது, எனவே புரிந்து கொள் என்று அழைக்கிறார். யோபு இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட், உண்மையாகவே புத்துணர்ச்சி பெறுகிறார். இதுதான் கடவுளுடைய செயல் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு எப்படி தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீடர்கள் கலிலேயா கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரால் அவர்கள் கட்டளை கொடுக்கப்பட்டுத்தான் அங்கே சென்றார்கள். இருந்தாலும் புயல் சீடர்களின் அச்சத்தை போக்கி ஆண்டவர் மீண்டும் அமைதி உண்டாகச் செய்கிறார். அந்த அருமையான பகுதியை பற்றி சற்று சிந்திப்போம். இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற நற்செய்தி நேச்சுரல் மிராக்கிள், இயற்கையினுடைய புதுமைகள் என்று சொல்லப்படுகின்ற பகுதியின் ஒன்றாக கருதப்படுகிறது. பொங்கியெழும் ஆர்த்தெழும் கடலையும் காற்றையும் இறையாதே சும்மா இரு என்ற ஒற்ற வார்த்தையினால் ஆண்டவர் கட்டுப்படுத்துகிற ஒரு புதுமை. இந்த புதுமையினுடைய இறையியல் கருத்துக்களை விவாதத்தின் முன்பாக அந்த பூகோள அமைப்பு முறைகள், கலிலேய கடல் பற்றி ஒரு சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற இந்த கடலுக்கு பல பெயர்கள் உண்டு. திபேரிய கடல் என்றும் இதை அழைக்கின்றார்கள், கலிலேய கடல் என்றும் இதை அழைக்கின்றார்கள், கெனசரேத்து ஏரி என்றும் இதை அழைக்கின்றார்கள். நமக்கு நன்றாக தெரியும், இந்த கடல், கலிலேயா கடல் 7 மைல், அதாவது ஏறக்குறைய 10-10.5 கிலோமீட்டர் அகலமும், அதே போலவே ஏறக்குறைய 19-19.5 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஏரி. சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஏரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய
முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்துமே இந்த கலிலேய கடலை சுற்றியே நடக்கின்றன. அதிலும் குறிப்பாக மார்க் நற்செய்தியின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணிவாழ்வு, புதுமைகள், போதனைகள் எல்லாமே இதை சுற்றியே நடைபெறுகின்றன. அந்த விதத்திலும் கூட இன்றைய நற்செய்தியானது மிக முக்கியமான ஒரு செய்தியை நம் முன்பாக வைக்கின்றது. இந்த நீங்க சொன்னீங்க கலிலேய கடல் கூட சொல்ல முடியாது, ஏன்னு சொல்லலாம். உண்மைதான். கடைசி ஒரு சாயங்கால நேரத்துல ஒரு 7-8 மணிக்கு இந்த கரையில் நின்றுட்டு நீங்க அந்த பக்கம் பார்த்தாக்க அந்தான கரையில் இருக்கிற லைட் தெரியும். இருக்கிற உத்து பார்த்தோம்னாக்க அப்படி சின்ன மின்மணி பூச்சி மாதிரி லைட்டு தெரியும். அது மிகப்பெரிய ஏரி என்றும் நாம் இதை கருத்தில் கொள்ளலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, அக்கறைக்கு போகலான்னு சொல்றாரு இயேசு. சீட்கள் படகேறி போறாங்க, கடல் நல்லா தான் இருந்துச்சு. திடுதுப்புன்னு புயல் வருது. எப்படிப்பா புயல் வருது? நம்ம ஊர்ல எல்லாம் ரேடியோல சொல்றாங்க, நியூஸ் பேப்பர்ல சொல்றாங்க, கடலுக்குள்ள போகாதுன்னு அறிவிப்பு சொல்றாங்க, அபாய கொடி ஏத்துறாங்க, திடுதுப்புன்னு வருது. இதை பார்த்தோன்னு ஒரு சிலருக்கு கேள்வி வரலாம், எப்படி கடல் வரலான்னு. இதுக்கு ஒரு இயற்கை பூலோகத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். கலிலேய கடல் கடல் மட்டத்துல இருந்து 700 அடி கீழே இருக்குது. வெப்ப காலத்தில் சூரியன் நன்றாக வீசும் பொழுது அந்த வெப்ப காற்றினால் வெப்ப காற்று மேலிருந்து போகும். இந்த கலிலேய கடலுக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் ஹெர்மோன் மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை 9200 அடி உயரம் இருந்தது. குளிர்காலத்திலே பனி மிகுந்த சிகரங்களை கொண்டிருக்கிற ஒரு மலையாக இருக்கிறது. அங்கே இருந்து புறப்பட்டு வருகிற குளிர்காற்றும் இந்த கலிலேய கடற்கரையின் மேற்பரப்பிலிருந்து புறப்பட்டு போகின்ற வெப்ப காற்றும் ஒன்றை தாக்கி அந்த இடத்துல வெற்றிடத்தை உருவாக்கி அடிக்கடி இந்த மாதிரிப்பட்ட புயல், ஹரிக்கேன் என்று கிரேக்க லபிடோஸ் என்ற அந்த ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஹரிக்கேன் என்று அர்த்தம் தருகிறது. ஒரு பெரும் சூறைக்காற்று போன்ற சூறாவளி அது உருவாக்கக்கூடும். அது இன்னைக்கும் அங்க சந்திக்கிற ஒரு இது. இன்னொரு சின்ன செய்தி என்னன்னாக்க, கலிலேய கடல் நம்ம சொல்றோம், ஆனா அதுல இருக்கிற தண்ணி சுத்தமான நன்னீர், சுத்தமான நன்னீர், நல்ல தண்ணி எடுத்து குடிக்கலாம், உப்பு கரிக்கிறது கிடையாது. அதுவும் யோசேபஸ் என்கின்ற வரலாற்று அறிஞர் சொல்லும் பொழுது, கலிலேய கடலினால் சுற்றுப்புறம் எங்கும் பண்பட்ட நிலமாக, பலன் தரும் மதமாக, ஆண்டில் 10 மாதங்களுக்கு பலன் தருகிற பண்பட்ட நிலமாக இருக்கிறது. அது ஒரு பெரிய கொடையாகும் இஸ்ராயல் மக்கள் கருதினார்கள். கட்டாயம் நீங்கள் சாக்கடலை பற்றியும் பேச வேண்டும். என்ன, ஒரு பக்கம் கடல் இயற்கையாக உவர் நீரை கொண்டிருக்க வேண்டும், ஆனால் நன்னீரை கொண்டிருக்கின்றது. இன்னொரு சாக்கடல் முற்றிலும் மாறுபட்ட, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நீரை, உப்பு நீரை கொண்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு சில குறிப்புகள் சொன்னா, ஆக்சுவலா உலகின் அதிக கடல் மட்டத்தில் மிக குறைவ தாழ்வான ஒரு பகுதி சாக்கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற தண்ணீர் மிக ஒரு 30-40 மடங்குக்கு மேற்பட்ட அளவு உப்பு தண்ணீரை கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க சாக்கடலை குதிச்சீங்கன்னாக்க நீங்க முழுக மாட்டீங்க, அப்படியே மிதந்துட்டு இருப்பீங்க. அதுதான் நிறைய பேர் அந்த சாக்கடல் பக்கம் போறவங்க எல்லாருமே டெட் சீன்ற இடத்துல போறவங்க எல்லாருமே அதுல மிதந்து போட்டோலாம் எடுப்பாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரிலாம் போட்டோ எடுத்துட்டு வருவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. ஆனா இதுல ரொம்ப ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல மையமான கருத்து, நாம நன்னீரா பயன் தருகின்ற கலிலேய கடலை போல இருந்தா உயிரினங்கள் வாழும், பலருக்கும் பயன்பட்டு வாழும். அங்கிருந்து, ஏன்னா அங்கிருந்து தண்ணி வருது, அங்கிருந்து ஜோர்தான் நதி அங்கிருந்து புறப்பட்டு அந்த பக்கம் போகுது. சாக்கடல் தேங்கி நிக்குது. உள்ள இருந்து வெளியே போக தண்ணி வெளியில இருந்து உள்ள போக தண்ணி வகை கிடையாது. இருக்கிற தண்ணி ஆவியாகி அதிக உப்பு கரிக்கிறதாகவும், உயிரினங்கள் ஒன்று கூட, ஒரு புழு பூச்சி கூட வாழாத ஒரு நிலையா இருக்குது. மனிதனே நீ யாராக இருக்கிறாய்? கலிலேய கடலாகவா அல்லது சாக்கடலாகவா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கலாம். அந்த கலிலேயா கடலிலே அடிக்கடி புயல்கள் வருகிறது. இதுல என்ன வேடிக்கைன்னா, சீடர்களா நாங்க போறோம்னு போகல, ஆண்டவர் தான் அனுப்புனார். நம்ம சில சமயத்தில் நம்முடைய பணி வாழ்விலும் கூட நம்ம தேர்ந்தெடுக்கல, நம்மை அனுப்புகிறார்கள். குருக்களும் சரி, துறவிகளும் சரி, என் பொதுநிலையினரும் சரி, என் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஐயோ ஆண்டவரே, நீர்தானே எனக்கு இந்த ஆணை கொடுத்தீர், பெண்ணை கொடுத்தீர், இந்த பணியை கொடுத்தீர், இருந்தாலும் ஏன் பிரச்சனை? இன்னொன்று, இந்த புயலை பற்றி சொல்லும்போது தந்தை அதனுடைய வரலாற்று, பூகோள பின்னணியை பற்றி சொன்னார்கள். புயல் பாரபட்சம் பார்ப்பதில்லை, எல்லாருக்கும் வருகிறது, ஆண்டவருக்கும் வருகிறது, சீடர்களுக்கும் வருகிறது. புயல் எப்போது வரும் என்று தெரியாது, திடீரென்று வருகிறது. புயல் பாருங்கள், திடீரென்று வருகிறது, பாரபட்சம் பார்க்காமல் வருகிறது. அதே போல தவிர்க்கவே முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது என்ன தெரியுமா? புயல் தற்காலிகமானது. இதையும் நம்ம இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை அவர் பாதுகாக்கிறார். எல்லாவற்றையும் இயற்கையும் அவருடைய கட்டுக்கோப்பில் வைத்திருக்கின்ற இறைவன் நம்மளை சும்மா விட்டுருவாரா என்று நாம் உணராமல் வாழ்கின்ற சூழ்நிலைகளில் தான் நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை உணராமல்
அந்த பிரச்சனையை வந்து பெருசா பார்க்கணும், கடவுளை பார்க்காம. இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தவர்கள், என் மனதிற்குள்ளாக இப்படி ஒரு கேள்வி எழுகின்றது. அவர்களுடைய விசுவாச குறைவை இது வெளிப்படுத்துகின்றதா, அல்லது ஆண்டவர் எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை வைத்து அவர்கள் செயல்படுகின்றார்களா என்கின்ற கேள்வி இங்கு எழுப்புகின்றது. 1986 கலிலேய கடற்கரை கடலினுடைய சதுப்பு நில பகுதியில ஒரு போட்டை கண்டுபிடிச்சாங்க. அது கொஞ்சம் பழுதடைந்த நிலையில, உருக்குலைந்த நிலையில அந்த போட்டு அதை அப்படியே ஹெலிகாப்டர் மூலமா பத்திரமா கொண்டு போய் ஆய்வு கூடத்துல வச்சு அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, மறுபடியும் சீரமைச்சு இது பண்றாங்க. பார்க்கும்போது கண்டுபிடிச்சு இது பார்க்கும், அது வந்து பல்வேறு விதமான வரலாற்று தகவல்களை அவங்க கொடுக்குறாங்க. இந்த போட் வந்து 26 அடி நீளம், 7.5 அடி அகலம், 4 அடி உயரம் இருக்குது. இந்த போட்டை வந்து கிட்டத்தட்ட 4 துடுப்பு வலிப்பவர்கள் ரெண்டு பக்கத்தில் 2 பேர் இருப்பாங்க. இந்த போட்ல கிட்டத்தட்ட 15 பேர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கணிச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த போட்ல பின்னாடி வந்து ஒரு டெக் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பின்னயம், அந்த இடத்துல ஒருத்தர் உட்காரலாம் அல்லது படுக்கலாம் அப்படின்னு கூடிய இல்லை. அதே மாதிரி கார்பன் 14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் இருக்குது, ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு அகழ்வாராய்ச்சி யுக்தி. அதை வச்சு இப்ப பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கலிலேய கடற்கரையினுடைய சதுப்பு நில பகுதியில் கிடைத்த அந்த போட் வந்து கிமு 120 கிபி 40ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டை அவங்க அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொன்ன செய்திகளை பார்த்தோம்னாக்க இந்த இயேசு பயணம் செய்த போட்டுக்கு அப்படியே ஒத்து போகிறது. ஏறக்குறைய 12 பேர் 13 பேர் போறாங்க, பின்னாடி தூங்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப புயல் காற்று வருது. இதெல்லாமே அந்த ஒரு செய்தியா, ஒரு வரலாற்று செய்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வரலாற்று பின்னணியில இந்த புதுமை பார்த்தோம்னாக்க நம்ம இன்னும் அழகா புரியும். இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இதுல இருக்கிற ராயப்பரு, பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவங்கெல்லாம் யாரு? அலைகளோடும் வலைகளோடும் வாழ்க்கையை புரட்டி பார்த்தவர்கள், அதுலயே போராடியவர்கள். அலன்னா என்னன்னு தெரியும், வளன்னா என்னன்னு தெரியும், கடல்னா என்னன்னு தெரியும். அங்கேயே பிறந்து மூச்சு முட்டை வளர்ந்து அங்கே பார்த்தவங்க. அவங்களே அலறி அடிச்சு, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கலதான் இயேசு கொஞ்சம் சங்கடப்படுறாரு. எஸ்ஐயா 43 இருக்கிற பகுதி எனக்கு நினைவுக்கு வருகிறது. உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ராயேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. ஆண்டவர் கூட இருக்கிறார். நிச்சயமா ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். பராமரிக்கின்ற தந்தை கடவுள் இருக்கிறார் என்று நம்பிக்கை கொள்ளவும் ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் பயப்படுகிறீர்கள்? நம்பிக்கை இல்லையா? நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வது. இன்னும் ஒன்று, மார்க்கு யாருக்கு இந்த நற்செய்தியை எழுதினார் என்று பார்க்கின்ற போது, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பல்வேறு பிரச்சனைகளால் ஆண்டவரை தேர்ந்து கொண்டதற்காக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததற்காக துன்புற்றார்களே. அப்படி எல்லாம் அச்சுறுத்தப்படும் போது, தீயில போட்டு சாகடிக்கப்படும் போது, கொடூரமாக சித்திரவதை செய்யப்படும் போது, ஆண்டவரே உமக்கு கவலையே இல்லையா என்று வேண்டிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காகவும் மார்க் இதை மிக அழகாக எழுதியிருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த போட் எது? திருச்சபைதான். திருச்சபைதான் அந்த படகு. அந்த புயல்கள் என்ன? அவர்களை சுற்றி சூழ்ந்த தீமைகள், கொடுமைகள், சித்திரவதைகள். இந்த நேரத்தில் ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் உங்களுக்கு துணை செய்வார்னு சொல்றார். நான் அடிக்கடி சொல்வேன், நமக்கு நம்மீது இருக்கின்ற அக்கறையை விட ஆண்டவருக்கு நம்மீது அதிக அக்கறை உண்டு என்பதற்கு இந்த பகுதி மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. வசனம் 40 வந்து, பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யார்? இன்றைய முதல் வாசகமும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்களும் சரி, இயேசு வந்து இங்கு மெஸ்ஸியா, அவர் கடவுளின் மகன் என்பதை, அதாவது தொடக்க நூலில் நம்ம வந்து பார்க்குறோம், கடவுள் வந்து எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு கீழ் இருந்தன, இயற்கை அவரே உருவாக்குகிறார், அவருடைய கட்டுத்திட்டத்திற்கு கீழாக அது இருந்தது என்பதை நாம் தொடக்க நூலில் பார்க்குறோம். அதே மாதிரி யோபுக்கிட்ட வெளிப்படுத்தின கடவுள் வந்து, எனக்கு எல்லாமே கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் நீ ஏன் வந்து இப்படி பயப்படுகிறாய்
நான் உனக்கு துணையாக இருக்கேன் என்று அந்த முதல் சொற்பொழிவில் வந்து ஆண்டவர் வந்து யோபுக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கே இந்த இறைமகன் யார்? இந்த சீடர்களுக்கு வந்து இது ஒரு ஃபாதர் சொன்ன மாதிரி தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு வந்து நீங்கள் கடவுள் வந்து தூங்கி கொண்டு இருக்கவில்லை, அவர் உங்களோடு தான் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் காக்கின்ற கடவுளாக இருக்கிறார். இயற்கையை மட்டுமல்ல, இயற்கையை தாண்டி அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் உங்களையும் வந்து அவர் காக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதியாக இந்த நற்செய்தி இருக்கிறது. 2 இம்பரேட்டிவ்ஸ், கட்டளை வாக்கியங்கள். கட்டளை இது ரெண்டு இதுவும் வந்து 2 வார்த்தைகள். இறையாதே, அமைதியாயிரு. வேற எதுவுமே சொல்லல. இல்லை ஒரு சில இடத்துல வந்து ஒரு பார்வையற்றோடு கொடுக்கும் பொழுது எச்சிலால் சேறு உண்டாக்கி கண்களில் தடவி சிலுவாம் குழுவத்தில் போய் கழுவு இப்படிலாம் சொல்லி அடையாளங்கள் நிறைய இருக்கும். ஆனா இந்த புதுமையில மட்டும் 2 கட்டளைகள். இறையாதே, அமைதியாயிரு. உடனே பெரிய அமைதி உண்டாயிற்று என்று சொல்லி நச்சு சொல்லப்படுகிறது. இதுல வந்து 2 அழகான செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து ஆர்த்தலும் அழையும் அலைக்கழிக்கும் புயலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒற்றை வார்த்தையில் கட்டுப்படுகிறது என்பது முதல் செய்தி. இரண்டாவது இருந்த ஒரு செய்தி, இயற்கை அவர் கட்டுப்படுகிறது. இரண்டாவது செய்தி, காற்றை அவர் கடிந்து கொண்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த கடிந்து கொண்டான்ற வார்த்தை மார்க் எழுதிய நற்செய்தியில எப்ப வரும் அப்படின்னாக்க, பேயோட்டு நிகழ்ச்சிகள் மட்டும் எங்கெங்கெல்லாம் பேய் ஓட்டுகிறாரோ அந்த இடத்துல கடிந்து கொண்டார். ராயப்பரன் மாமியார் காய்ச்சலா இருக்கும்போது காய்ச்சலை கடிந்து கொண்டார். அங்க வந்து ஒரு எக்ஸாசிசம், ஒரு பேயோட்டு நிகழ்வா அதை பார்க்கிறார். அதே மாதிரி 3ஆம் அதிகாரத்திலும் இந்த கடிந்து கொண்டார் வார்த்தை வருது. இப்ப வந்து இயேசு படகில் மேல் நின்று கடலையும் காற்றையும் பார்த்து அது இருக்கிற தீய சக்திகளை முறியடிக்கிறார். அந்த தீய சக்திகளுக்கு மேலான ஒரு வல்லமை படைத்தவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த நற்செய்தி பகுதியில் எனக்கு மிக 3 வார்த்தைகள் மிகவும் பிடித்தவையாக இருக்கின்றன. ஒன்று பெரும் புயல், அதன் பிற்பாடு மிகுந்த அமைதி, 3வது பேரச்சம் கொண்டு. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ? எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய இன்டர்வென்ஷன் இருக்கின்றது, இறைவனுடைய தலையீடு இருக்கின்றது, இறைவனுடைய பங்கேற்பு இருக்கின்றது. அதன் பிற்பாடு தனி மனித வாழ்வில் இறைவனை குறித்து நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்பிக்கையை ஆளப்படுகின்ற அனுபவம் இருக்கின்றது. அது மிக பெரியது. அதனால்தான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த அளவுக்கு பிரச்சனை பெருசோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கின்றது என்ற அர்த்தம். இறைவன் எப்பொழுதும் நம்மை தனியாக போராட விடுவதே கிடையாது. நமது வாழ்வில் துன்பங்களோ போராட்டங்களோ சோதனைகளோ அதிகமாக இறைவன் இன்னும் நம்மை அதிகமாக நமது விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் பயன்படுத்தவும் தயாராக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதற்கு தான் இன்றைய நற்செய்தி சான்றாக இருக்கின்றது. விவிலிய வல்லுநர்கள் இந்த காற்றையும் கடலையும் அடக்கின்ற இந்த புதுமையை யோனா புத்தகத்தின் முதல் அதிகாரத்தோடு பல இடங்களில் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அங்கேயும் படகுல அங்க யோனா வந்து கப்பல்ல போறாரு, அங்கேயும் ஒரு பெருங்காற்று பெரும் புயல் வீசுகிறது, அங்கேயும் யோனா தூங்கிட்டு இருக்கிறாரு, இயேசு அங்க தூங்கிட்டு இருக்கிறாரு. அங்க வந்து அந்த கப்பலுடைய மற்ற பிரயாணிகளும் மற்ற ஊழியர்களும் யோனாவை எழுப்பி கடவுளோட வேண்டுன்னு சொல்றாங்க. இங்கேயும் சீடர்கள் வந்து அச்சத்தாலும் அலறி ஆண்டவரே எங்களுக்கு அக்கறை இல்லையான்னு சொல்றாங்க. இந்த யோனாவினுடைய நிகழ்வு இந்த புதுமையினுடைய பின்புலத்தில் இருந்திருக்க கூடும் என்று சொல்லி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆனால் இங்க சொல்லப்படுகின்ற மிக ஆழமான கருத்து என்னன்னா, யோனா வந்து ஆண்டவரிடம் பேசுவாரா என்று ஜெபிப்பாரா என்று சொல்லி மற்றவர்கள் எதிர்பார்த்தார்கள். இங்கே ஆண்டவர் வந்து இயேசு ஆண்டவர் கடவுளை போல அவரே செயல்படுகிறார். அவரே ஒரு ஜெபகமம் எதுவும் ஏறெடுக்காமல் இறையாதே அமைதியா என்று சொல்லி காற்றையும் கடலும் அடக்குகிறார். கடவுள் தன்னிடம் இப்ப உண்மையான விசுவாசம் என்பது என்ன? நம்பிக்கை கொண்ட குறைவா இருக்கிறவர்களே சொல்லி சொல்றாரு. நம்பிக்கைங்கிறது என்ன? கடவுளுடைய வல்லமை இயேசுவில் வெளிப்படுகிறதை நம்புவதும் ஏற்றுக்கொள்வதும் தான் அழகான நம்பிக்கையின் விளக்கம் என்பதை மார்க் சொல்லாமல் சொல்லுகிறார். பல்தசார் என்ற இறையியல் அறிஞர் இதை பற்றி சொல்லும்போது, கடைசியாக சிலுவை மரத்தில் தொங்கிய ஆண்டவர் பாவ புயலை முழுவதுமாக அடக்குகிறார், வெற்றி கொள்கிறார். இன்னும் ஒரு விவிலிய அறிஞர் சொல்லுகிறார், ஆண்டவர் இறையாதே சும்மா இருன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு குறைக்கிற நாய்கிட்ட யாருன்னா வந்தா புதுசா ஆளை பார்த்தா குறைக்கும், ஏய் பேசாம இரு சொன்னா அடங்குது இல்லையா? அதே போல கடவுளுக்கு வல்லமை உண்டு. இதுதான் தவிர்க்க முடியாத புயல்கள், திடீரென்று வருகின்ற புயல்கள், பாரபட்சம் பார்க்காத புயல்கள் நிரந்தரமானவை அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் நம் மீது இருக்கிறார். நம்பிக்கை கொண்டிருக்கும் போது இறுதியாக தந்தை சொன்னது போல பேரமைதி, பேரச்சம்
பெரிய நம்பிக்கைக்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். அதைத்தான் இந்த பகுதியிலிருந்து நாம் முழுவதுமாக நன்றாக கற்றுக்கொண்டோம். இந்த உங்களுடைய செய்தி வந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை மனசுக்கு நினைவுபடுத்துது. ரோமை நகரத்தில் நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு சங்கடத்தில் மனம் குழம்பி போய், மனம் தவித்து போய், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் என்னை விட்டு அகன்று போய் விட்டாரோ என்று சொல்லி கலங்கி போயிருந்தேன். அப்பொழுது நைஜீரியா நாட்டை சார்ந்த பீட்டர் என்கின்ற ஒரு ஃபாதர், என்ன ஸ்டான்லி டல்லா இருக்கிறீங்களா, ஏதோ கஷ்டமா என்றார். நான் வந்து அவர் பார்த்து ஆமா அப்படின்னு பயத்திருந்து கூட சொல்லலை, ஆமான்னு சொல்லி சோகத்தோட சொன்னேன். அப்ப என் கண்களை அவர் உற்று பார்த்து அழகான ஒரு வார்த்தை சொன்னார். வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒரு வாக்கியம் அது. நீ ஆண்டவரிடம் சொல், ஆண்டவரிடம் ஜெபி. உன் பிரச்சனை எவ்வளவு பெரிதென்று ஆண்டவரிடம் சொல்லிக் கொண்டிருக்காது, உன் பிரச்சனைகளை விட ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்று சொல் என்று சொன்னார். எனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்தது. இன்றைக்கு இந்த புதுமையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆர்த்தலும் அழைகள், பொங்கி வழியும் கடல், எதுவாக இருந்தாலும், படகின் வாழ்க்கை படகு மோதினாலும் நம் புயற்காற்றை விட ஆண்டுடைய வல்லமை பெரிது என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட தடைகளையும் கண்டு நாம் தாண்டி வரலாம் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக அமைகிறது. பிரியமானவர்களே, துன்பச் சூழலில் அதிகமாக ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தவர் பவுலடியார். நான் அடிக்கடி கூறுவதுண்டு, மனமொடிந்து போயிருக்கிற, வேதனையில் வாடுகின்ற, குறிப்பாக இறை பணியாளர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை வாசிக்க வேண்டும் என்று. பவுலடியார் தன்னுடைய பிரச்சனைகளினோட, நற்செய்தி பணியினோட அடுக்கடுக்காக துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது. அந்த பவுலடியார் எப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார், ஆண்டவரை பற்றி கொண்டு அவருக்காகவே கடைசி வரை தன் உயிரை கையளிக்க தயாராய் இருக்கிறார் என்பதை இன்றைய 2வது வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அந்த பகுதியை பற்றி சற்று சிந்திப்போம். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது என்று ஒரு மகத்தான ஆரம்பத்தோடு இந்த 2ஆம் வாசகம் ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு வசனமே போதும், ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து தியானிச்சிட்டு இருக்கலாம். அதுவும் அன்புன்னு சொல்லல, பேரன்பு என்று சொல்லி அழகாய் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். அதுவும் வந்து ஆட்கொள்கிறது என்கின்ற வார்த்தை டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப், பொசஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது என்னை ஆட்கொள்கிறது என்று சொல்லி ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். பவுலடிகளாருடைய உள்ளத்தில் இயேசுனுடைய அன்பு ஊறி போயிருந்தது, நிரம்பி இருந்தது. அதனாலதான் அவரால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடிந்தது. அதனுடைய விளைவு என்ன? அழகாக சொல்லுவார், இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. பவுலடிகளாரின் திருமடல்களிலே 3 அழகான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமியர் திருமடல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நாம் நமக்காக வாழாமல் உலகிற்காக மரித்து நமக்காக வாழாமல், கலாத்தியர் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பாவத்திற்காக மரித்து, நமக்காக வாழாமல் தமக்காக வாழாமல், ரோமேயர் திருமடல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சட்டத்திற்காக மரித்து. இப்ப தமக்காக வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உலகிற்காக மரிக்கிறார்கள், பாவத்திற்காக மரிக்கிறார்கள், சட்டத்திற்காக மரித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறார்கள். எனவே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கின்ற பொழுது நான் புது படைப்பாக மாறுகிறேன், புதிதாக மாறுகிறேன். என்னில் இருக்கின்ற சிந்தனைகள், செயல்பாடுகள், எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் அத்தனையுமே கிறிஸ்துவாக மாறுகிறது. இது எப்படி சாத்தியமாகும்? நம்பிக்கையினால் சாத்தியமாகும், விசுவாசத்தினால் சாத்தியமாகும். உங்களுடைய அன்பு உண்மையானது என்றால், உங்களுடைய நம்பிக்கை ஆழமானது என்றால், கட்டாயமாக இதை உங்களால் செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திட்டம் நமக்கு பல சமயங்களிலே தெரிவதில்லை. உலகத்தை படைத்தவர், கடலை ஆள்கின்றவர், நெருப்பை, இன்னும் அனைத்து இயற்கை சக்திகளையும் ஆட்கொள்கின்றவர், நிச்சயமாக நம்மை புயலிலேயே நிரந்தரமாக அழிந்து போக விட்டுவிட மாட்டார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று அவரை நோக்கித்தான் முறையிட வேண்டும். ஆண்டவரை மையமாக வைத்து அவருக்காக வாழும்போது நாம் நிறைவு காண்போம். வாழ்வு தரும் இறை வார்த்தை நம்முடைய துன்ப நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர நம்மை தூண்டுகிற இறை வார்த்தை. வாழ்வு தரும் இறை வார்த்தை நம்முடைய துன்பத்திலே விடுதலை கண்டு ஆண்டவருக்காக நம்மை வாழ தூண்டுகின்ற இறை வார்த்தை. மேன்மேலும் நம்பிக்கையில் வளர்வோம், விடுதலை வாழ்வு வாழ்வோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக
உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.